வணக்கம். உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டீர்களா? நான் ஆற்றிவிட்டேன். இப்போ இந்த மாதிரி கேட்குறதே ரொம்ப ஒரு கேவலமாக நினைக்கிறானுங்க. ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டீர்களா அப்படின்னு அந்த கேட்குற தொனி இருக்கு பாருங்க. அதுலேயே அவங்க நம்மளை கிண்டல் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு துணி தான் இருக்கே தவிர அதில் ஒரு நேர்மையான ஒரு அர்த்தம் இருக்கிற அர்த்தமுங்க அவங்க சொல்லலை. ஏதோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் நம்மளை ஏதோ ஒரு கேனப்பை மாதிரி நினச்சிக்கிட்டு ஜனநாயக கடமையை ஆட்சி விட்டீர்களா அப்படின்னு கேட்குறான். ஏன் ஓட்டு போட்டிங்களேன்னு கேட்டால் என்ன நம்ம குறைஞ்சா போயிடுவேன்? சரி அப்படியே விட்டுரு, ஜனநாயக கடமை செஞ்சிட்டிங்களா சார் அப்படின்னு கேள்வி. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஜனநாயக கடமையை ஆட்சி விட்டீர்களா அப்படிங்கிற போது அது ஒரு கிண்டலான ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த தடவை எலெக்ஷனில் என்னுடைய தொகுதி விருகம்பாக்கம் தொகுதி. அந்த விருகம்பாக்கம் தொகுதியில் நான் மத்தியானம் 2 மணிக்கு போய் தான் ஓட்டு போட்டேன். ஏன்னா 2 மணிக்கு தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு போனேன். ஆனால் 2 மணிக்குமா நான் போய் பார்த்தது என்னென்னா, இளைஞர்கள் கூட்டம், குறிப்பாக டாப்ஸ் போட்ட பெண்களுடைய கூட்டம். ஏன்னா அந்த டாப்ஸ் இன்னும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, சுத்தமாக அவங்க மேலாடையே போடலை, தாவணியே போடலை, அப்படியே ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போதே ஒரு 50 பெண்கள் இருப்பாங்க. எனக்கு அது புதுசாக தெரிஞ்சது. நான் அங்கே இருக்கவங்கள்ட்டெல்லாம் விசாரித்தேன். இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள்லாம், வயசுக்கு வந்த பிள்ளைகள்லாம் நிறையா ஓட்டு போட்டுச்சுங்களா அப்படின்னு கேட்டேன். அங்கேருந்து ஓட்டு சொன்னார், சார் நிறையா வந்துட்டு போகிறாங்க சார், அது எங்களுக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னான். ஆக புதியவர்களுடைய வாக்கு பதிவு இந்த தடவை அதிகமாகிருக்கு. இது மிகவும் வரவேற்கத்தகுந்த ஒன்று. இந்த புதியவர்களுடைய வரவு யாருக்கு ஆப்பு அப்படிங்கிறது 4ஆம் தேதி தான் தெரியும். ஏன்னா புதியவர்கள் அதிகமாக வந்திருக்கானா அவங்களுடைய இதெல்லாம் பழையவர்களுக்கு ஓட்டு போடுங்க அந்த சிந்தனையில் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சில பேர் இருக்கலாம், அந்த பழைய இந்த திராவிட கட்சிகள் மீது ஒரு ஈர்ப்பு அது இருக்கலாம், சில பேருக்கு இருக்கலாம். பலருக்கு இருக்குமா, இல்லை பலர் புதுமையை விரும்புகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கையில் தான் தெரியும். ஆனால் சென்னையில் டாப் கலெக்ஷன் ஓட்டு எண்ணிக்கையை சொல்கிறேன், கிட்டத்தட்ட 80% போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு விறுவிறுப்பான ஓட்டுப்பதிவு நான் இதுவரைக்கும் இந்த கோடை காலத்தில் இவ்வளவு வெயில் சுட்டரிக்கிற நேரத்தில் நான் பார்த்ததில்லை. இன்னொன்று, அங்கே திரிசா ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்ம போய் நின்று வரிசையில் நின்று போட்டால் நம்ம பத்திரிக்கைக்காரங்களுக்கு தெரியுதில்ல, சார் திரிசா ஓட்டு போட்டாங்களா? யார் இப்போ கேட்குறவங்க புதியவர்கள் இல்லை, இந்த புதுசாக ஓட்டு போட்டவங்கள பழைய ஆட்களை தான் கேட்குறான். பழைய ஆட்கள் தானே நமக்கு தெரியும். அவன் கேட்குறான், ஆர்வத்தோடு கேட்குறான், ஏங்க என்னங்க அவங்க போட்டான்னா இல்லை அது ஒரு கணக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆள் என்ன மனசில் கணக்கு வச்சுருந்தாரு என்னமோ தெரியலை. ஆனால் திரிசா ஓட்டு போட்டாங்களான்னு கேட்குறாங்க. திரிசாவும் தன்னுடைய அம்மையுடன் ஓட்டு போட்டு போய்விட்டார். அவரும் கையை காட்டிக்கிட்டு அவரும் இப்படி காட்டிட்டு போயிட்டார். இந்த தடவை எல்லாரும் எந்த விதமான சச்சரவும் இல்லைங்க. சின்ன அது பெட்டி கேஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாய் தகராறுகள் சலம்பல் இப்படி தானே இருந்தது தவிர வேறு மோசமான அடிதடி பூத் கேப்சர் கலாட்டா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு பதிவாக இருந்தது. ஆனால் இந்த புதியவர்களுடைய வரவு யாரை பாதிக்கும் அப்படிங்கிறத நீ அந்த 4ஆம் தேதி தான் பார்க்கலாம். ஆனால் அந்த புதியவர்கள்னு சொன்னதுனால நீங்கள் என்ன சில பேர் நினைக்கலாம், புதியவர்கள்னால் என்ன, இந்த வயசுக்கு அந்த புதுசாக 18 வயசுக்கு மேலே வந்தவங்க அதிகமாக இருக்காங்க, அவங்க தானே, அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, விசிலுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு பொத்தாம்பூவான ஒரு கருத்தை சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் அந்த டாப்ஸில் சில பேர் பார்த்தேன் பாருங்கள், அவங்க வட இந்தியர்கள் அதிகமாக இருந்தாங்க. நான் பார்த்ததில் கொஞ்சம் வட இந்தியர்களும் இருந்தார்கள். வட இந்திய பாணியில் இருந்த தமிழர்களாக என்னங்கிறது தெரியாது.
ஏன்னா இப்போ அந்த மாதிரி வட இந்திய பாணியிலையும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வர்றவங்க இருக்காங்கல்ல. ஆகையினால அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்குவாங்கன்னு தெரியாது. ஏன்னா பேசுகிறவங்க எல்லாம் நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து அந்த விசிலுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. ஏன்னா அவங்கள கூட்டிகிட்டு தாய் தகப்பன்லாம் வந்துருந்தாங்க. தாய் தகப்பன் அந்த வயசானவங்களையெல்லாம் பார்க்க முடியும், அவங்களோட இருந்தவங்க மிங்கிள் பண்ணியிருக்கவங்களையும் பார்க்கணும். அவங்களெல்லாம் ரொம்ப ஆச்சாரமானவங்களாக தெரிஞ்சாங்க. ஆச்சாரமானன்னா சில பேர் வந்து நாமம் போட்டிருந்தாங்க, சில பேர் நல்ல குங்குமம் இதெல்லாம் வச்சு ஒரு ஆர்த்திக மனப்பான்மையோடு இருந்தாங்க. அவங்களையெல்லாம் நான் பார்க்க முடிஞ்சது. ஆகவே இது அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தவர்களெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவர்கள்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு வேறு. அவங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கங்கிறது இனிமேல் தான் தெரியும். அந்த ஓட்டு எண்ணிக்கை வெற்றி பெற்றால்தான் தெரியும். ஆனால் இந்த விருகம்பாக்கம் தொகுதிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருக்குது. அது ஆளுங்கட்சிக்குள்ளே இருக்குங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். அது பாதிக்குமா பாதிக்காதாங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது. பாதிச்சிருந்தால் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். சரி, அடுத்து இன்னொரு நல்ல செய்தியை சொல்கிறேன். நம்ம சிலம்பரசனுக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலம்பரசன் வந்து தன்னுடைய அப்பாவிடம் ராஜேந்திரிடம் பெண் பாருங்கப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாராம். ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை காதில் போட்டதுக்கு அந்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த இதில் தான் இந்த இதில் ரொம்ப உற்சாக மிகுதியில் ராஜேந்தர் வந்து அந்த கொஞ்சம் ஓட்டுச்சாவடியில் என்னையா இந்த மாதிரியெல்லாம் சீனியர் சிட்டிசன்லாம் உட்கார வச்சுருக்கீங்க, அவங்களெல்லாம் இப்போ ஓட்டு போட அனுப்புவீங்க, அவங்கள அந்த மாதிரி ஒரு கேட்டதில் அவர் உற்சாக துள்ளல் இருந்தது. வழக்கத்துக்கு எலெக்ஷன்னு வந்தால் வந்து வரிசையில் நின்று முன்னாடி ஓட்டு போட்டு கையை காட்டிட்டு 4 வரி பேசிட்டு போயிடுவார். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் ஒரு ஆர்வக்கோளாறுனால செய்கிறது, அது ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடை அங்கே இந்த மாதிரி வெளியே ஏன்னா சந்தோஷமாக இருந்தாருன்னா அவர் பத்திரிகையாளர்களிடம் காட்டுவார், படப்பிடிப்பு குழுவினரிடம் காட்டுவார். இப்போ இங்கே பத்திரிகையாளரும் இல்லை, படப்பிடிப்பு குழுவினரும் இல்லை, ஓட்டு போட வந்த மக்கள் தான் இருந்தாங்க. அதான் அவங்கள்ட்ட காட்டிட்டார். ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நமக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏதோ டாக்டர் பொண்ணு வந்ததான், அந்த டாக்டர் பொண்ணு வந்தது அது அவங்க வீட்டுக்குள்ளேயே பிடிக்கல போல இருக்குது. டி ராஜேந்தருக்கும் மிஸ்ஸஸ் உஷா ராஜேந்தருக்குமே பிடிக்கல போல இருக்குது. வேறு ஒரு பெண், நல்ல பெண், குடும்ப பெண்ணாக தேடிக்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான நான் ஆட்சி அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்லப்பா, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன், கல்யாணம் இந்த வருஷம் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு டி ராஜேந்தர் சொன்னதாக நமக்கு தகவல் கிடைத்தது. அது உறுதியான தகவல் தான், உறுதியான இடத்துல வந்த தகவல் தான். ஆகவே அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இனி உலகநாயகன் செய்திகளெல்லாம் இன்னுமே நாளையிலேருந்து ரெகுலராக வர தொடங்கும். நீங்கள் தயாராகிக்கங்க. இனிமே எந்த விதமான தடங்களும் இல்லாமல் தாமதமும் இல்லாமல் உங்களை சந்திக்கிறேன். நான் டெய்லி சந்திப்பேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி. நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.